அனைவருக்கும் வணக்கங்க. ஸ்ரீ உமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது 2009 ஸ்ரீ உமா அப்படின்ற ஐடியிலேருந்து, நீங்கள் வெளியூர் போனீங்கன்னா உங்களுடைய குழந்தைங்களை யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாங்கள் மேக்ஸிமம் 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க தான் நாங்கள் ஊருக்கு போகிற மாதிரி இப்போ சூழ்நிலை அமைச்சிருக்கோங்க. அம்மா மட்டும் இருக்கும்போது நாங்கள் ஊருக்கு போகும்போது அவளையும் தூக்கிட்டு போயிடுவோம். நாங்கள் இப்போ இருக்கிறது திருப்பூர், சொந்த ஊர் புதுக்கோட்டைங்க. அங்கே போகும்போது அவளை தூக்கிட்டு போயிடுவோம். 1 வீக்னால அவள் எங்கள் கூடயே இருப்பாள். இப்போ 4 பேர் அப்படின்றதுனால கண்டிப்பாக அதை செய்ய முடியாது. அப்படி நாங்கள் போகக்கூடிய சூழ்நிலை இருந்தால் 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க தான் போவோம். ஒருத்தவங்க இங்கே கண்டிப்பாக இருப்பாங்க. 1 இயர் அப்படி தான் நாங்கள் இருக்கோம். இல்லை கட்டாயம் 2 பேர் போயே ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் முதல் நாள் கிளம்புவோம். அடுத்த நாள் ஈவினிங் இல்லை அதுக்கு அடுத்த நாள் காலையில் கம்பல்சரி வந்துடுவோம். 24 ஹவர்ஸ் மட்டும் அவங்களுக்கு நாங்கள் பிரிஞ்சிருப்போம். பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு வேணுங்கிற சாப்பாடு வேணுங்கிறது எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. வெளியில் விடுற வேலை இல்லை அப்படின்றதுனால அவங்க பார்த்துக்குவாங்க. இருந்தாலும் எங்களுடைய குழந்தைகள் அந்த ஒரே நாளில் வாடி போகிறத நாங்கள் கண்கூட பார்த்துருக்கோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க மட்டும் தான் போயிட்டுருக்குறோங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இருக்கிற வரைக்கும் அவங்க எங்கள் கூட இருக்கணும், அவங்க இருக்கிற வரைக்கும் நாங்கள் அவங்க கூட இருக்கணும். ஒரு துளி கூட அவங்கள வாடாமல் நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம். கடவுள் கொடுத்த குழந்தைகள் எங்களுக்கு, அவங்கள பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச்.